சும்மா ஒரு ட்ரிப் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய உதயபுரம், அதாவது குருநகர் பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய உதயபுரத்தில் நிற்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, மிக முக்கியமா ஒரு பெரிய ஒரு கடல் பயணம் ஒன்றை இன்றைக்கு மேற்கொள்ள போகிறோம். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையா உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் தர போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு, அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. இன்ஜின் எல்லாம் கொண்டு வந்து கூட்டிட்டு நம்ம இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்கோம். அங்கே போகிறோம். அங்கே என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். அப்படி வாங்க. ரைட், இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இன்றைக்கு தரப்போகிறோம். கடல் பயணம் பண்ணுறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். வேறியாச்சு, இது ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் மீன் பர்சனலாக போகணும் தான் நான் உங்களுக்காக ஏறி வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ள என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்னென்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இதாக போகிறோம். என்ன பேர் ப்ரோ? சூப்பர். இன்னைக்கு நம்மளோட உயிருக்கெல்லாம் இவர் தான் பாஸ். ஸோ அவர் நம்மளை சூப்பராக கொண்டு போய் இறக்குவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அண்ட் இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கும் சம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எங்களோட ப்ரோஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க அங்கே போயிட்டு அடுத்த அப்டேட்ஸை பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால், தரதட்டுற இடத்துலேருந்து மேலே போய் கொண்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எங்களை கேப்டன் ப்ரோ அங்கால ஒரு சின்ன பையன், ரெண்டு பேருமே வந்து நார்மலாக தள்ளிட்டு வராங்க. ஓரளவு வந்து போட் வந்து மிதக்கத்தானே வேணும். தரதட்டுற பிளேஸை வந்து போகேக்கு தான் அதுக்கப்புறமா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் அங்கே ஒரு ப்ரோ இருக்கிறார். அவரை பார்ப்பீங்க, அவர் இன்ஜின் எல்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கார். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வேறு இடங்களுக்கு நான் நினைக்கிறேன், நாகபூசணி அம்மன் கோயில் நயனாதேவி, அதுக்கு வந்து நிறைய பேர் போயிருப்பீங்க. அதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த போட் வந்து போகும்போது இல்லைங்க. அண்ட் தரதட்டுற பிளேஸை விட்டு வந்தாச்சு. ஓகே, வாங்க போயிட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்ட் ஆயிருவோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வேற லெவல்ல நடுக்கடல போய் கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஆனா வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். நடுக்கடல நான் மட்டும் ராஜா மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம். வேற லெவல். கொஞ்சம் லைட்டா பயமா வந்து இருக்கும். ஆனா பயம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். செம்மையா இருக்கு. ஆக்சுவலி நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்க, போட் டிராவல் ட்ரை பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்கு. ஓகே, இன்னுமே நீங்க சும்மா ஒரு ட்ரிப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. இந்த வீடியோவோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி நிறைய வெரைட்டியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தர போறோம். ஸோ எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அப்டேட்ஸ் எல்லாம் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போதுலேருந்து இப்படி நடுக்கடல டிராவல் பண்ணிட்டு போகிறோம். அப்படியே ப்ரோ, எங்களோட கேப்டன் ப்ரோ வந்து நிறைய ஆங்கிள்ஸில் அப்படியே திருப்பி விளையாடலாம் காட்டி நம்மளை பயம் காட்டி அப்படியே கூட்டிட்டு வரார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து போயிடுவோம். போனதுக்கு அப்புறமா சொல்கிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி, சரியா? ஸோ எங்களோட கேமராமேன் ப்ரோ ஆடி வேறு லெவலில் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இந்த கேமராவை வந்து எடுத்துட்டு இருக்கார். ஸோ அவரே இந்த டைமில் சொல்லணும். போய்கொண்டிருக்கோம். ஓரளவு வந்து பக்கத்தில் வந்துச்சோம். ஓரளவு தெரியுது பிளேஸ். ஓகே, இப்போ வந்து சைட்டுக்கு வந்து வந்துட்டோம், கரைக்கு வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்க, எங்களோட ப்ரோ இப்போ வந்து இன்ஜினை ஓரளவு ஸ்லோ பண்ணி ப்ரோ வந்து தடியால் வந்து இதாட்டி ஓரளவு வலிச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அது வந்து மணல் மலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கால அப்படி நிறைய மலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தாவரங்களோட இதுகளெல்லாம் பார்த்துட்டீங்க. கடலுக்குள்ள வந்து விளைக்கக்கூடிய ஒரு வகையான தாவரம். இதில் வந்து போட்டோடி வாரதே வந்து சரியான கஷ்டம். ஆனால் எங்களோட கேப்டன் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டார். இனி போகிற வழியும் பார்க்கணும், அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம். ரைட், நாம லேண்ட் ஆயிட்டோம். இதுதான் எங்களோட ஸ்பாட், அதாவது டெஸ்டினேஷன். வேறு லெவலில் வந்து லேண்ட் ஆகியாச்சு. ஓகே,
இந்த தீவில் வந்து கால் வதைச்சிருக்கோம். தீவுன்னு சொல்ல முடியாது, ஒரு கரையிலேருந்து மற்ற கரை. இங்கே கோயில்கள் எல்லாமே இருக்குது. வாங்க அந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் தேவாலயமும் இருக்குது, அதே மாதிரி ஆலயமும் வந்திருக்கு, அதாவது கோயில்களும் இருக்குது. இப்போ வந்து ஒரு தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த தேவாலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் 8ஆம் மாதம் 29ஆம் தேதி வந்து அதனோட திருவிழா வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து யார் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த கரையோர பகுதிகளை சேர்ந்த அங்கே பாசியோர், உதயபுரம், அங்கே மணியந்தோட்டம் இப்படியான பிளேசஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே தங்களோட திருவிழாவை வந்து கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லை, 1 வீக்கை வந்து டைம் எடுத்து இங்கேயே தாங்கி நின்று இந்த திருவிழாவில் வந்து கொண்டாடுறவன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு என்று ஒரு வரலாற்று பெருமைகளும் வந்து இருக்குது, அல்லது சென்டிமெண்ட்ஸான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அதனால தான் அங்கங்கே இருந்து சொல்லி தந்தாங்க. இப்போ உள்ள பாருங்கள், கும்பிட்டாச்சு. வாங்க அங்கால சிவன் கோயில் இருக்குது, ஆதி சிவன் கோயில். அங்கான இப்போ போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து சீட் போட்டு அந்த கொட்டகை வந்துருக்கு. இங்கே வந்து நார்மலி இளைப்பாடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, வேலை பெண்றது அந்த விஷயங்களுக்கு இதாகும். மற்ற இந்த கோயிலோட திருவிழாக்கள் டைமில் வந்து எல்லாருமே வந்து இருக்கிறதுக்கு இடம் காணாது. அப்போ இந்த கரையோர பகுதிகளில் இருந்து இதுக்குலேயும் வந்து இருந்து இளைப்பாருங்க. மற்ற படகுகள் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கு. பட் அந்த கரையை பார்த்தா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்த பிளேஸ். ஸோ அவர்த்தெல்லாம் கொண்டு வந்து ஸ்டாண்ட் பண்ணுற இடம் மாதிரியுமே இருக்குது. ஸோ வாங்க இப்போ ஆதிசிவன் கோயிலுக்கு போகலாம். அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆதிசிவன் கோயிலோட முற்பக்கத்தில் நிற்கிறோம். அங்கே பார்த்தா தெரியும் சிவலிங்கம் ஒன்று தெரியுது. அதே மாதிரி அங்கே கோயிலை பார்த்துட்டு இது ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், செய்திகள்லையும் பார்த்துருக்கோம். இதனோட சரியான டீட்டெயில் வந்து அவ்வளோதுக்கு தெரியாது. வாங்க உள்ளே போய் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆதிசிவன் கோயிலுக்குன்ற வரலாறு வந்து நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் வந்து அமைய பெற்றிருக்கு. இந்த சிவலிங்கம் வந்து ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு நுழையிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அதை விட இது கொஞ்சம் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. அதுக்கு கீழே குட்டி சிவலிங்கம் நல்ல க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான பல நூற்றாண்டு கால ஒரு எச்சமாக இருக்கு. சில விடயங்கள் வந்து செம்மையாக வந்து டெவலப் பண்ணுறது, செம்மையாக வந்து அதில் புனரமைப்பது, அந்த விஷயங்களில் வந்து அழகுபடும். ஆனால் சில வரலாற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் வந்து அந்த அழிவுகளை வந்து அப்படியே எவ்வளோத்தோட அது இருக்குதோ அவ்வளோத்தோட வந்து சில அழிவுகளை வந்து அப்படியே பாதுகாக்கிறது. அதே விஷயம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. பல நூற்றாண்டு காலமாக பேணி பாதுகாக்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் வார ஜென்ரேஷனுக்கு வந்து அதை பரிமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் பாருங்கள், கோயிலோட இடிபாடுகள் எல்லாமே அப்படியே இருக்குது. ஈவன் இதில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு கூட அப்படியே இருக்குது, ஆனால் மேலே வந்து கட்டப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து எங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எங்களோட வரலாற்று முக்கியத்துவமான விஷயங்களை வந்து கடத்துறது ஒரு நோக்கமாக வந்து இருக்குது. இப்போ வந்து மணித்தலை சிவன் ஆலயத்தோட பக்கம் நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு சில விஷயங்கள் வந்து எதால் அழகுபடுது அப்படின்னு சொன்னால், சிலதை செதுக்கிறது மூலமாக அழகுபடுது, சில விஷயங்களை அப்படியே பேணி பாதுகாக்கிறதுல அழகு. அந்த வருஷத்தில் வந்து இந்த ஆலயம் அப்படின்றது அப்படியே அந்த இடிபாடுகளையும் அந்த எச்சங்களையும் வந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கிறது மூலமாக தான் அதனோட அழகு வந்து மேன்மைப்படுது. அது மட்டும் இல்லை, அதாவது சில விடயங்களை வந்து எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நடத்தப்படணும். தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழர்களுக்கு என்று ஒரு தொன்று தொட்டு மரபு இருக்குது. அந்த மரபில் சிவ வழிபாடும் வந்து இருக்குது.
எனவே தமிழர்கள் வந்து வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் வந்து இதுதான் அப்படின்ற விஷயத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தக்கூடிய ஒரு விடயமாக வந்து இது இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இப்போ கோயிலோட விஷயங்களை வந்து பார்த்துனாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு வந்து புதிதாகவும் வந்து ஒரு ஆலயத்தை வந்து கட்டி கொண்டு இருக்கணும். எனவே இந்த பிளேஸ் ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து இப்படியே இருக்க இதுக்குள்ள இருக்கு உண்மையாகவே ஒரு ஃபீலிங் குட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்குது. அதே மாதிரி அங்கால ஒரு தேவாலயம் மட்டும் பார்த்துனாங்க. இது வந்து சைவர்களுடைய கோவிலாக இருக்குது. அப்போ 2 பிளேஸ்லுமே ஒரே இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே அவ்வளோத்துக்கு வந்து சிக்கல்கள் மத பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லாமே தெரியலை. ஸோ அந்த விஷயம் இதுதான் இதுதான் கோயிலோட விஷயங்கள். இனி வந்து நாங்கள் கடற்கரையை நோக்கி போகலாம். ஓகே, நான் நிற்கிற இடம் துபாய் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இது ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருந்தாலும் இதுவும் நம்மளோட ஏரியா தான். அதாவது ஒரு டெசர்ட் பிளேஸ் தான். பாருங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே மலை கும்பி எல்லாம் இருக்கு. இதுதான் அந்த மண்மலை அப்படின்னு சொல்ற இடம். வேற லெவலில் நடக்க காலெல்லாம் நோகும். வேற லெவல் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ அங்கால கடல், இங்கால மணல், ஒரே ஜாலி தான். வேற லெவலில் இருக்கும். இப்போ வந்து இந்திய நாடுக்குரிய காணொலியிலிருந்து முடிய போது பெரிய ஒரு கடல் பிளானிங் வந்து பண்ணாங்க, கடல் வழியாக பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆல்ரெடி வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ வீடியோவை முடிக்க வேண்டிய டைம் வந்து வந்துட்டு, அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து இனி போக போகிறாங்க. அது வந்து பூநகரி. மேபி நாளைக்கு வந்து போவோம். அந்த வீடியோ தான் அடுத்த வீடியோ. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இதுக்கு அங்கால. ஸோ அந்த வீடியோ வந்து விரைவில் தர்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு அடுத்த வீடியோவோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ட்ரிப் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு செம்மையான வீடியோஸ் வந்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.